கோவை மார்கழி திருவிழா 2023 சொற்பொழிவாளர் வாவிபாளையம் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் சிறந்த ஆன்மீகவாதி, ஆன்மீக சிந்தனையாளர். வித்தியாசமான தனது கண்ணோட்டத்தை மக்கள் மனதிலே விதைக்கிறார். 3ஆம் பாகமாக நாம் இதை கேட்போமா? வாருங்கள். வாவிபாளையத்தில் இருக்கிறேன். எங்க ஊர்ல இந்த நேரத்தில் இந்த மணிக்கு மழை பெய்யும்னு அவர் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்க முடியுமா? மழை பெய்ய சத்தியமா அவரை குற்றமே சொல்ல முடியாது. எப்படி சொன்னீங்கனாலும் அவர் தப்பிச்சுக்குவார். முக்கூடற்பள்ளுன்னு ஒரு இலக்கியம், நீங்க சொன்னதுதான். அதுல ஒரு பாட்டு, ஆற்று வெள்ளம் நாளை வர தேற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, கேணி நீர்படுதன் சொரித்தவளை கூப்பிடுகுதே. இந்த பாட்டை யாரெல்லாம் படிச்சீங்க? ஒருத்தர். மற்றவங்க நிறைய பேர் பொய் சொல்றீங்க. எல்லாரும் படிச்சிருப்பீங்க. வேற செய்தி நமக்குள்ள போனனால நாம மறந்துருப்போம். முக்கூடற்பள்ளி இலக்கியம் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு வேண்டாம்னு இந்த கல்வி முறை ஒதுக்கி இருக்கிறது. முக்கூடற்பள்ளியில் என்ன சொல்லுகிறார் அந்த புலவர்? ஆற்று வெள்ளம் நாளை வர்ற தேற்றுதே குறி, மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. ஆத்துல வெள்ளம் வரும்னு சொல்லி முந்தின நாள் கண்டுபிடித்தார். எப்படி? மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. பாடின புலவர் தமிழ்நாட்டில் இருந்தார். நம்ம மலையாள தேசம் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுக்கு மேற்கு பக்கம் இருக்குது. ஈழ தேசம் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுக்கு தெற்கையும் மேற்கையும் மின்னல் சூழ்ந்து மின்னும் ஒரு அறிகுறி. மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ்ந்து நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. கொம்பு சுத்தி காத்தடிக்கிறது யாரை பார்த்திருக்கிறீங்க? யாருமே பார்க்கலையா? எந்த கொம்பு சுத்துங்க? மரத்தினுடைய கிளை சுற்றி காற்றடிக்கும். ஐயா, யாராவது பார்த்தேன்னு சொல்லுங்களேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். பார்த்திருக்கிறீங்க எல்லாரும், ஏன் சொல்லணும்? அம்மா சொல்றாங்க பாருங்க. நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே. அடுத்தது, கேணி நீர்படுதன் சொரித்தவளை கூப்பிடுகுதே. கிணத்துல இருக்கிற சொரித்தவளை கொட 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 கொடன்னு சத்தம் எழுப்பும். இப்ப கிணறும் இல்லை, கிணத்துல தண்ணியும் இல்லை. இப்ப என்ன ஆயிட்டம்னா, நம்மை தவிர இந்த உலகத்தில் யாரும் வாழக்கூடாது என்று எல்லோரும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறோம். மணிகண்டன், சுரேஷ் போன்றவர்கள் அதற்கு விதிவிலக்கு. நல்லா கைதட்டலாம். நம்மை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது என்பதில் நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்திருக்கின்றோம். நீங்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் நாம் வாழ்வதற்கு, அதுல நான் மாற்று கருத்து சொல்லல. ஆனால் நம்மோடு கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்வதற்கு. எத்தனை உயிரினங்கள் இந்த உலகத்தில் நம்மோடு சேர்ந்து வாழுகிறது எவனாலும் பட்டியலிட முடியவில்லை. நம் கிழவர்கள் சொன்னார்கள் 84 எவ்வளவுங்க? 84 100,000 இப்படி சொல்றேன். 84 லட்சம். 84 லட்சம் யோனி பேதங்கள்னு சொன்னா நாம் அதுல ஒண்ணு இல்லைங்களாங்கண்ணா. பசுமாடு ஒண்ணு, பப்பாளி மரம் ஒண்ணு, தவளை ஒண்ணு, எறும்பு ஒண்ணு, பன்றிக்குட்டி ஒண்ணு, பறவைகள் ஒண்ணு, கொரோனா கிருமியும் ஒண்ணு. அதற்கும் வாழக்கூடிய உரிமை உண்டு. ஏன்னா அந்த கிருமி மட்டும் வல்லின்னு சொன்னா இந்த 3 ஆண்டுல உலகம் 300 ஆண்டுக்கு முன்னால போயிருக்கும். 2 நாட்டில் போர் இல்லை. அநேகமா உலகத்தின் எல்லா நாடுகளிலும் பதவிக்காக போர் நிகழ்ந்திருக்கலாம். இறைவன் அதற்கு கூட ஒரு காரணத்தோடு தான் அந்த கிருமியை வெளியே வர வைத்திருக்கிறார். ஏன் இந்த சூழல் என்பது
மனிதன் தனித்து வாழ்வதற்கல்ல. அப்படி வாழ்ந்தால் அவன் பைத்தியமாகி விடுவான். இந்த மனிதனோடு சேர்ந்து பல்லுயிரும் வாழ வேண்டும். என்னென்ன உயிர் வாழ வேண்டும்? மனிதனுடைய செவிக்கு அற்புதமான இசை தரக்கூடிய பறவை, மனிதனுடைய தேவைக்கு பால் தரக்கூடிய பசுமாடு, இவனுக்கு காவல் சொல்வதற்கு நாய்க்குட்டி. இப்படியே இந்த பட்டியலை விரித்து கொண்டே போங்க. இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஏதோ ஒரு வகையில் மனிதனுக்கு உதவி செய்கிறது இல்லையா? இதுல யாராவதுக்கு மாறுபாடு உண்டுங்களா? தவளையை கண்டா அடிக்கிறோமா, வெறுக்கிறோமா? நான் அதை செய்கிறேன். அந்த தவளை இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இயந்திரம் என்பதை நான் புரிந்து கொண்டால் அந்த தவளையை நான் அடிப்பனா? கரப்பான் பூச்சி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்காதுங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? மனிதனுக்கு தீமை செய்யாத ஒரு உயிரினம் கரப்பான் பூச்சி. சரியா மணி? கோவை சதாசிவம் ஐயாவை கேளு, ஒரு கட்டுரையை எழுதியிருக்க. கரப்பான் பூச்சியால் மனிதனுக்கு எந்த தீங்கும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், அதனுடைய தலையை வெட்டினாலும் அது சில நாட்கள் உயிர் வாழும். தெரியுமா? இதெல்லாம் இறைவனுடைய அதிசயம். பார்க்கிறதுக்கு மட்டும் அழகு. இந்த பூவில் இருக்கக்கூடிய ஆண் தன்மைகளை கொண்டு போய் இன்னொரு பூவில சேர்த்து அந்த இடத்திலே காயும் கனியும் உருவாவதற்கு மகரந்த சேர்க்கைக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதன் பட்டாம்பூச்சி. அதனால தான் மணிகண்டை இப்பொழுது பட்டாம்பூச்சி பூங்காவை உருவாக்க தன்னுடைய குழுவோடு போராடி கொண்டிருக்கிறார். உங்களிலும் சில பேர் செய்யலாம். அவர் தெரிந்த காரணத்தினால் அவர் பேரை சொல்றேன். நீங்க செஞ்சிருந்தா உங்களுக்கும் என்னுடைய பாராட்டு. நான் என்ன சொல்லுகிறேன், இந்த உயிரினங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையிலே நன்மை செய்கிறது. பழைய காலத்தில் வேலி இருக்குங்க. வேலி அம்மாவுக்கு தெரியும். வேலி கலாச்சாரம், உயிர் வேலி. சின்ன பிள்ளையா இருக்கிற போது எங்க தாத்தா எங்களுக்கு தினம் பழம் வாங்கி கொடுப்பார். ஆப்பிள் இல்லை, ஆரஞ்சு இல்லை, இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள் இல்லை. எங்க ஊர்ல இருக்கிற பப்பாளி பழம், கோவை பழம், கொய்யா பழம், இத்தனை பழங்களையும் அப்பவே பறித்து கொண்டு வந்து எங்க தாத்தாவே அறிந்து எனக்கு கொடுப்பார். அதை வாங்கி சாப்பிட்ட போது எனக்கு எந்த விதமான நோயும் இல்லை. இப்பொழுது நான் என்னுடைய ஊரிலே இருந்து 60 மைல் தொலைவிற்கு இங்கே வந்து கூடையாக வெளிநாட்டு பழங்களை வாங்கி சாப்பிடுகிறேன். சாப்பிட்ட மறுநாளிலேயே என்னுடைய ஜீரண உறுப்புகள் பாதிப்படைகின்றன. இது குறித்து பேசினால் விவாதம் நீண்டுவிடும். பிறகு ஒரு நாள் பார்ப்போம். அப்ப இந்த உலகத்தில் எல்லாமே மனிதனுக்கான உதவி செய்யக்கூடிய உயிரினங்கள் தான். அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய சொரித்தவளை கூப்பிட்டது நாளைக்கு மழை வரும் என்கிற அறிகுறியை சொல்வதற்காக கூட விஞ்ஞான கருவி கூட சில இயந்திர மாறுபாடுகளால் பழுதடையும். ஆனால் உயிரினங்கள் ஒருபோதும் பழுதடையாது. ஒரு சாட்சியை சொல்லி அடுத்த செய்திக்கு போறேன். மிக சமீபத்தில் ஒரு காட்டுல தீ வந்தது. பல பேர் சிக்கி உயிரிழந்தார்கள். தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து அங்க போனாங்க. கோயம்புத்தூர்ல இருந்தும் சில பேர் போய் உயிர் துறந்தார்கள். எந்த காடு சொல்லுங்க பார்ப்போம்? எதுங்க? குரங்கணி மலை. அந்த செய்தி நடந்ததற்கு பிறகு நான் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு செய்தியாளர் போய் அந்த காட்டில் வசிக்கக்கூடிய அந்த காட்டை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த ஒரு மனிதரை சந்தித்தார். காட்டான் காட்டில் இருப்பான், நாட்டான் நாட்டில் இருப்பான். காட்டானுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும். நாட்டில் இருக்கிற நான் தான் எல்லோரையும் நாசம் செய்து கொண்டு. அந்த காட்டில் இருக்கிற மனிதனிடத்தில் பேட்டி கேட்டார்கள். அவர்கள் கேட்டார்கள், ஐயா இந்த தீ பிடித்ததே, தீ எரிந்ததே, சுற்றுலா பயணிகள் எல்லாம் மேல போனாங்களே, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்னார், அவர்கள் போகும்போது நாங்கள் எச்சரிக்கை செய்தோம். போகும்போது 2 நாளைக்கு முன்னாடி போனாங்கம்மா மலை மேல. இந்த காட்டில் தீ வரும் என்று நாங்கள் 2 நாட்களுக்கு முன்பாகவே மேலே செல்லக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்தோம். ஏன்? எங்களுக்கு தெரியும் காட்டில இந்த அறிகுறிகள் நிகழ்ந்தால் இங்கே தீ வரும் என்று எங்களுக்கு தெரியும். பாதிப்படையவில்லை.
போக வாழ்க்கையினுடைய உச்சத்திலே இருந்து உலகமே நமக்கு கீழே என்று இருமாந்திருந்தவன் தான் அங்கே உயிரை விட்டான். இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் ஒரு சிறு பாதிப்புக்கு கூட ஆளாகவில்லை. நண்பர்களே, குரங்கணி மலை ஒரு உதாரணம், அவ்வளவுதான். அப்போ இந்த மழை 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 என்று சொல்லக்கூடிய இந்த அவதானிப்பை நம்முடைய பெரியவர்கள் இலக்கியத்தின் மூலமாக சொன்னார்கள். இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மழையை கணித்து சொல்வதில் பல பிறழ்வுகள் வருகிறது. இப்ப இந்த மாதத்துல மழை வரும், இந்த நாள்ல வெயில் வரும், இந்த நாளத்துல முழு நிலவு இருக்கும், இந்த நாள்ல நிலவு இருக்காது என்று என்றால் அந்த பஞ்சாங்கம் என்கிற ஒரு அமைப்பை கண்டுபிடித்தவர்கள் எவ்வளவு முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக இருக்க முடியும்? ஒரு நிமிடம் நீங்க நினைச்சு பாருங்க. இன்னும் 1000 ஆண்டு கழித்து இந்த நாள் இந்த நேரம் என்னவாக இருக்கும் என்றால் நீங்கள் சொல்லிவிட முடியும். பஞ்சாங்க கணிப்பில் பார்த்தால் அன்றைய நாள் அமாவாசையாக இருக்கும், அன்றைய நாள் பௌர்ணமியாக. இதை கூட விடுங்க, இப்ப பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. இன்றைக்கு மழை வரும் என்று போட்டிருப்பார். அன்றைக்கு மழை வரும், குறைந்தபட்சம் மழைக்குரிய அறிகுறியாவது இருக்கும். அவர்கள் கணிக்கிற போது மழைக்கான இயற்கை சூழல் இருந்தது. இப்ப நாங்கள் இயற்கையோடு கடும் சமர் புரிந்து போர் புரிந்து இயற்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் மழை பொழிந்து வெள்ளம் வந்து எல்லா பக்கத்திலும் தண்ணி வந்துருச்சுன்னா அவங்க எங்களுக்கு வேலை செய்யல, இவங்க எங்களுக்கு வேலை செய்யலன்னு நாம வெளியில புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நீர் ஒருபோதும் தன்னுடைய தடத்தை மாற்றிக்கொள்ளாது. மனிதன்தான் அவனவனுடைய அந்த நுகர்வு வெறிக்காக எல்லா இடங்களையும் ஆக்கிரமித்து இன்றைக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறான். தான் இயற்கை நீதி. மழை நீர் தடம் மாறி போகவில்லை, மழை ஒருபோதும் இடம் மாறி ஓடவில்லை. மழை அதனுடைய போக்கில், அதனுடைய வழியில, அதனுடைய காலத்தில், அதனுடைய வடிவத்தில் தான் போகிறது. நாம தான் அந்த இடத்தை மாத்தி வேற மாதிரியா வேற அமைப்பை கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாங்கள் அல்லல் படுகிறோம். இன்றைக்கு நீங்கள் 1000 வருடம் கழித்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்று உங்களால் கணித்து சொல்ல முடியும். அந்த அளவிற்கு முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் நம்முடைய பெரியவர்கள். அவர்கள் தந்த கால செல்வத்தை போல உலகத்தில் இனி எவராலும் தர முடியாது. அவ்வளவு செல்வம் மிகுந்தவர்கள் நாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருந்த கைதட்டி இருப்பீங்களே. இது என்ன மாசம்? இந்த மாதத்துக்கு என்ன சிறப்பு? பனி. இன்னொரு சிறப்பு எதுங்க? சாமி கும்பிடுறது, இறைவனை வேண்டுவது. ஓசோன் படலம் கீழே வரும். வைகுண்ட ஏகாதசி, பாவி நோன்பு, கல்லு கண்ட பக்கமெல்லாம் பூச, கண்ணுக்கு தெரிஞ்ச கல்லுக்கெல்லாம் பூ வச்சு பூச. இதெல்லாம் பார்க்குறோமா? ஏன் இந்த மார்கழி மாசத்தில் இதை செய்கிறோம்? மார்கழி மாசத்துக்கு பழைய காலத்தில் கிராம வழக்கில் ஒரு பெயரை சொல்லுவார்கள். இது என்ன மாசம்? என்ன மாசம்ங்க? வசந்த காலம் இல்லைங்க. என்ன மாசம்? பீடை மாசம். பீடை மாசம்னு சொல்லுவோமா? இறைவனுக்கு உகந்த மாசம். இந்த 2 பதிலும் இங்கிருந்து தானே வந்தது. ஓசோன் படலம் கீழே வருது, கல்லு கண்ட பக்கமெல்லாம் பூச, பாவை நோன்பு, திருவாதிரை, இது பீடை மாசம்னு நீங்க தான் சொல்றீங்க. எது உண்மை? 2ம் உண்மை. ஒன்றே ஒன்று, பொருள் மட்டும் வேறு இல்லைங்களாங்கண்ணா. இது என்ன மாசம்? என்ன மாசம்? மார்கழி. என்ன மாசம்னு சொன்னீங்க? இதையே பீடை மாதம்னு சொன்னீங்களா? இது பீடை மாதம் அல்ல, பீடுடைய மாதம்னு பொருள். என்ன பொருளுங்க? பீடுன்னா என்ன? பெருமையுடைய மாதம்னு பொருளுங்க ஐயா. இது பெருமையுடைய மாதம்னு பொருள். காலக்கணிப்புல நமக்கு ஒரு நாள் என்பது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஒரு மணி என்பது எத்தனை நிமிடம்?
ஒரு நிமிடம் என்பது எத்தனை வினாடி? அதுக்கு கீழையும் கணக்குண்டு. கிரீஸ் அண்ணங்கிட்ட பிறகு கேளுங்க சொல்லுவார். இவரது அருமையான சொற்பொழிவு தொடரும் 4வது பாகத்திலே நாம் தொடர்ந்து கேட்போம். இந்த சொற்பொழிவை கேட்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். வணக்கங்கண்ணா. இந்த நிகழ்ச்சி வந்துங்க, நம்ம எப்படி நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும், நம்மளுடைய இந்த முகூர்த்தங்கள், பிரம்ம முகூர்த்தம், அப்புறம் எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா எடுத்து சொன்னாருங்க. ஏன்னா நிறைய பேர், ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், இவ்வளோ விவரமாக இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் தான் வந்து நமக்கு வந்து தெரியுதுங்க. இன்னொன்று வந்து என்னுடைய விருப்பம் என்னங்கன்னா, நம்ம வயசில் இருக்கிறவங்களை விட இன்னும் நம்மளுடைய தலைமுறையினர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும்போது வழி தவறி போகாமல் நம்மளுடைய சமயத்தை பண்பாட்டை கடைப்பிடித்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கைங்க. அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இனிமேலும் வந்து நம்ம அந்த முயற்சிகளை எடுத்து இந்த மாதிரி ஒரு விளக்கங்களை எல்லாருமே அவங்களும் தெரிஞ்சுக்கணும், அந்த நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழ்ந்த கருத்துங்க.